வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம அன்றாட வாழ்க்கையில கழுதையை பத்தி பேசாம இருந்திருக்க மாட்டோம். ஆனா அந்த கழுதைக்குள்ள நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. குதிரை இனத்தோட கசின் தான் இந்த கழுதை. பியூர் வெஜிடேரியன். மற்ற குதிரை இனத்தை விட பொறுமையா சாந்தமா இருக்கிறதுனால தான் இந்த கழுதையை நிறைய யூஸ் பண்றாங்க. ரொம்ப பொறுமையா இருந்தா நம்ம முதுகுல ஏறி உட்கார்தான் செய்வாங்க. கழுதைகளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் அதிகங்க. அதனால தான் வறண்ட பகுதிகளில் கூட சளைக்காம வேலை செஞ்சு வாழுது. அது மட்டும் இல்லாம காட்டுல வாழ்ற கழுதைகளுக்கு கொஞ்சம் மூர்க்கத்தனம் இருக்கும். அதுவே வீடுகளில் பழகிட்டா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். உனக்கு ரொம்ப தான் சகிப்புத்தன்மை கழுதை. பாரம் தூக்கி வேலை செஞ்சாலும் கம்மியா தான் கழுதைகள் சாப்பிடுங்க. புல் தாவரங்கள் இதை அதிகமா சாப்பிடும். ஆனா இந்த பேப்பர் சாப்பிட எப்படி பழக்கினாங்கன்னு தெரியல. அதிகமா சாப்பிட்டு அதிகமா வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாடு கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டு லேமினிடிஸ் அப்படின்ற நோய் வந்து படுத்துரும். எப்படி கம்மியா சாப்பிட்டு இவ்வளவு வேலை செய்யற? வீக்கா இருக்கிறதுக்கும் மந்த புத்திக்கும் நம்ம கழுதைகளை கம்பேர் பண்ணி திட்டுவோம். ஆனா ரியாலிட்டி என்னன்னா குதிரைகளை விட கழுதைகள் வலிமையானது. அது மட்டும் இல்லாம சமூக விலங்குகள்ல ரொம்ப புத்திசாலியானதும் கூட. சராசரியா கழுதைகள் வந்து 50 வருஷம் உயிர் வாழும். 25 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ண கழுதை நண்பர்கள் இல்ல இடங்களை கூட கரெக்டா ஞாபகம் வச்சுக்கும். அந்த இடத்துக்கு போச்சுன்னா பழகுன இடம் மாதிரி கரெக்டா போயிட்டு வருங்க. நமக்கெல்லாம் கூகுள் மேப் இல்லைன்னா கண்ணை புடுங்கின மாதிரி ஆயிடும். ஹேட்ஸ் ஆஃப் கழுதை. என்னதான் கழுதைகள் அப்ராணி அனிமலா இருந்தாலும் ஒரு தன்மான சிங்கங்க. தனக்கு பிடிக்கலன்னா நம்ம என்னதான் கெஞ்சினாலும் வற்புறுத்தினாலும் ஒரு இன்ச்சு கூட நகராது. மீறி நம்ம தொல்லை பண்ணோம் எத்திரும். அது மட்டும் இல்லாம அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சோறு தண்ணி இல்லாம பாரம் தூக்கும். கழுதைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணவங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. கழுதைகள் ஜஸ்ட் லைக் தட் எந்த விஷயத்தையுமே பண்ணாது. நல்லா யோசிக்கும். அப்புறம் சேஃப்டி இருக்கான்னு யோசிச்சு தான் அந்த விஷயத்தை செய்யும். சேஃப்டி இல்லாட்டி பண்ணாது. மனுஷங்கள மாதிரி யோசிக்குதே. கழுதைகளை பழக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது உங்களை நம்பணும். அதுக்கு நீங்க நம்புற மாதிரி நடந்துக்கணும், பேசணும், பழகணும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பழக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகிடும். அதுக்கு பிடிக்கல என்னதான் கழுதையா கத்தினாலும் நம்பாது. கழுதைகளுக்கு காதுகள் பெருசா இருக்கும். அதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து வெட்ட வெளியில ஒரு கழுதை கத்துனுச்சுன்னா 60 மைல் அந்த பக்கம் இருக்கிற இன்னொரு கழுதை அதை கேட்டு புரிஞ்சுக்கும். இன்னொரு ரீசன் வந்து காதுகள் பெருசா இருக்கிறதுனால உடம்பு சூடாகாம கூலா பார்த்துக்கும். நீண்ட தூரம் நடக்கணும், செம்மையா வேலை செய்யணுங்கிறதுக்காக அடிக்கடி சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிடாதனால அதால அடிக்கடி கக்கா போக முடியாது. அது மட்டும் இல்லாம அது சாப்பிடுற இன்டேக்ல 95% யூட்டிலைஸ் பண்ணும். அதோட செரிமான பகுதி செம்மையா வேலை செஞ்சு அதோட சாப்பாட்டு கழிவுகள்ல இருந்து ஈரப்பதத்தை பிரிச்சு இதுக்கு பசிக்காம பாதுகாத்துக்கும். இப்படிப்பட்ட கழுதையவா நம்ம கிண்டல் பண்றோம்? கழுதைகளுக்கு மழைனாலே பிடிக்காது. அதுக்கு காரணம் வந்து மழையை தாங்கக்கூடிய மேல் தோல் அதுக்கு கிடையாது. கொஞ்சம் சென்சிட்டிவ் தான். மழையில நனைஞ்சா தன்னோட ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும்னு அதுக்கு நல்லாவே தெரியும். மழையில நனைஞ்சா ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். ஹெல்த் ஸ்பாயில் ஆனா ஒர்க் பண்ண முடியாது. இதுல கூட பொதுநலமா? கழுதைகளுக்கு கூட்டமா இருக்கிறத விட தனியா இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால தான் கூட்டத்தில் இருக்கிற கழுதைகளை விட தனியா இருக்கிற கழுதைகள் சுறுசுறுப்பா வேலை செய்யுங்க. இன்னொரு விஷயம், கழுதைகளுக்கு ஆடுகளோட இருக்கிறது பிடிக்கும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெய்சீலன்.